வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் படவேடில் அருள்பாலிக்கின்ற அன்னை ரேணுகாம்பாள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ரேணுகாம்பாள் கோவில் எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் இருக்குது. இது வேலூரிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தலம். முன்னொரு காலத்தில் இந்த பிரதேசத்தில் ஜமதக்னி என்ற முனிவர் தவம் இருந்து வந்தார். அவரது மனைவியே ரேணுகாம்பாள். அவர்கள் ஹரிதத்தன், உச்சாங்கன், விசுவாசு, பரசுராமர் என்ற 4 ஆண் குழந்தைகளை பெற்றனர். அவர்களுள் இளையவர்தான் பரசுராமர். ஒரு நாள் பூஜைக்கு வேண்டிய மலர்களையும் நீரையும் கொண்டு வரச் சென்ற ரேணுகாதேவி மண்குடத்தில் தண்ணீர் எடுக்கும் பொழுது வானத்தில் பவனி சென்ற ஒரு கந்தர்வனின் உருவநிலை நீரில் கண்டாள். அவனது பேரழகை கண்டு சிறிது நேரம் ரசித்தாள். அவ்வளவுதான், மண்குடம் கரைந்து போனது. இதனால் செய்வதறியாது தவித்தாள். இதை அறிந்த ஜமதக்னி முனிவர் வெகுண்டு எழுந்தார். தன் மகன்களை அழைத்தார். உம் தந்தையின் தவ வலிமையே அழிவுறும் வண்ணம் செய்ய முனைந்த உங்கள் தாயின் தலையை தலைவேறு உடல் வேறாக வெட்டி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார். மூத்த மகன்கள் 3 பேரும் முடியாது என்று ஒதுங்கினார்கள். அதை கண்ட முனிவர் மேலும் கோபம் கொண்டு அவர்களை போதராஜன், காட்டண்ணன், கருப்பண்ணசாமி என்ற தேவதைகளாக உருமாற்றி சாபமிட்டார். பிறகு பரசுராமனை அழைத்தார். நான் சொல்வதை செய், உன் வாளால் உன் தாயின் கழுத்தை வெட்டி சாய்க்க வேண்டும் என்றார். நிலை தடுமாறிய பரசுராமர் தந்தையின் கட்டளையை ஏற்று தாயின் தலையை துண்டித்தார். மகிழ்வுற்றார் முனிவர். பரசுராமரை பாராட்டியதோடு 2 வரங்களையும் அவனுக்கு அளிப்பதாக கூறினார். பரசுராமர் அந்த வரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்தார். முதலாவதாக எனது தாயை கண்டு வணங்கி அவளிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அதற்கு என் தாய் வேண்டும் என்றார். உடனே ஜமதக்னி முனிவர் மகனிடம் கமண்டல நீரை கொடுத்து வெட்டுண்ட உன் தாயின் தலையையும் உடலையும் ஒன்றாக இணைத்து அந்த தீர்த்தத்தை தெளித்தால் அவள் உயிர் பெற்று எழுவாள் என்று கூறினார். ஆவலுடன் அந்த கமண்டலத்தை பெற்ற பரசுராமர் அவசரத்தில் அவ்விடத்தில் கிடந்த மற்றொரு பெண்ணின் துண்டிக்கப்பட்ட உடலும் தலையும் கிடந்ததை சரியாக கவனிக்காமல் அப்பெண்ணின் உடலோடு தன் தாயின் தலையை சேர்த்து கமண்டல நீரை தெளித்துவிட்டார். ரேணுகாதேவி உயிர் பெற்று எழுந்ததும் முன்போன்ற உடல் இல்லாமல் போய்விட்டதே என்பதை உணர்ந்தாள். பரசுராமரும் அப்போதுதான் தன் தவறை அறிந்து வருந்தினார். இந்நிலையில் ஒரு நாள் நாகலோகத்து அரசகுமாரன் கார்த்த வீரிய அர்ஜுனன் என்பவன் தன் குமாரர்கள் 3 பேர்களுடன் புறப்பட்டு வந்து ஜமதக்னி முனிவரிடம் உள்ள காமதேனு பசுவை கொடுக்குமாறு வேண்டினார்கள். முனிவர் மறுத்ததால் அவரை கொன்றுவிட்டு அப்பசுவை இழுத்துச் சென்றார்கள். கணவனுக்கு நேர்ந்த இந்த கதியை பார்த்த ரேணுகாதேவி கணவனுக்காக மூட்டிய சிதையில் தானும் குதித்தாள். அப்பொழுது பலத்த மழை பெய்தது. இதனால் தீ அணைந்தது. மழை நீர் வெள்ளமாய் பெருகி ஆற்றுடன் கலந்து சென்றதால் ரேணுகாதேவியின் தீப்புண்பட்ட உடலும் மிதந்து சென்று ஒரு இடத்தில் கரை ஒதுங்கியது. மயக்கம் தெளிந்து பார்த்தால் ரேணுகாதேவி தீயில் எரிந்து போய் வெற்றுடலில் வெந்த புண்களுடன் தனியே தவித்திருக்கும் அவளது நிலைமையை அளவிட்டு கூறவே இயலாது. அருகில் இருந்த வேப்ப மரத்தின் இலைகளை பறித்து ஆடையாக கட்டிக்கொண்டு அந்த வழியே வந்த வயதான மூதாட்டியின் தயவால் அவளிடம் அடைக்கலம் புகுந்தாள் ரேணுகாதேவி. மூதாட்டி தேனும் தினைமாவும் அளித்து வெந்த புண்களுக்கு மஞ்சளும் வேப்பிலையும் அரைத்து வைத்து கட்டி குணப்படுத்தினாள். படிப்படியாக புண்கள் எல்லாம் மறைந்தன. பரமனிடமும் பார்வதி தேவியிடம் மாறாத பக்தி கொண்டிருந்த ரேணுகாதேவி சக்தி அம்சங்களை படிப்படியாக பெற்று விளங்க தொடங்கினாள். இப்போ இந்த கோவிலோட ஸ்தல பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எல்லா கோவிலிலும் குங்குமம் தான் பிரசாதமாக தரப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலில் மண்ணே திருநீராக தரப்படுகிறது. இந்த தலத்தில் தரப்படும் மண் மிகவும் விசேஷமானது. இது தானாக தோன்றியதாகும். வருடம் ஆணி திருமஞ்சனம் அன்று அந்த இடத்தில் பூமியில் பூத்திருக்கும் மண்ணை வெட்டி எடுத்து வந்து பக்தர்களுக்கு தரப்படுகிறது. இது பிணி, வயிற்று வலி ஆகியவை குணமடையவும் செய்கிறது. இந்த மண்ணை பக்தர்கள் தண்ணீரில் கலந்து அருந்துகிறார்கள். இந்த கோவிலில் கருவறையில் வேறு எங்குமே இல்லாத வகையில் சிறப்பு அம்சமாக அன்னை ரேணுகாதேவி உருவமாகவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் அரூபமாகவும் எழுந்தருளியுள்ளார்கள். மேலும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த பானலிங்கமும் சிலாசிரசும் சுதையில்லாத அம்மனும் முழு திருவுருவமும் கருவறையில் அமைய பெற்றுள்ளது. ஞானியர் பலர் தவமிருந்து சித்திகள் பெற்றதும் இந்த திருத்தலத்தில்தான். தொண்டை மண்டலத்து சக்தி ஸ்தலங்களில் இந்த தலம் மிகவும் முக்கியமானதாகும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த பரசுராமன் அவதரித்த ஸ்தலமே இது.
இது பரசுராமர் பிறந்த கஷேத்திரம் என்பதால் இது பரசுராம கஷேத்திரம் என்றும் இதற்கு மற்றொரு பெயர் உண்டு. ஸ்தானத்தில் பரசுராமரின் சிலை தனியாக உள்ளது. இந்த கோவிலில் அம்மன் கோவில் என்றாலும் இது சுற்றுச்சுவர்களில் சிங்க வாகனம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பதில் பசுவே இங்கு உள்ளது. இந்த கோவிலில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 7 வெள்ளிக்கிழமைகளும் இந்த தலத்தில் மிக விசேஷமாக இருக்கும். இந்த விசேஷ நாட்களின் போது மட்டும் 10 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இந்த கோவிலில் வந்து அம்மனை வழிபடுகின்றார்கள். மற்றும் புரட்டாசி மாதம், தமிழ் மாத பிறப்பு, மார்கழி மாதம், நவராத்திரி, வெள்ளிக்கிழமைகள் ஆகிய எல்லா நாட்களிலும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். அந்த நாட்களில் விசேஷமான பூஜைகள் அன்னைக்கு உண்டு. இந்த கோவிலில் என்னென்ன பிரார்த்திக்கிறாங்கன்னா, அம்மை கண்டவர்கள் இந்த தலத்துக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். விரதமிருந்து இந்த தலத்திற்கு வந்து தங்கி அம்மனுக்கு சேவை செய்து அதிகபட்சம் 3 அல்லது 5 நாட்களுக்குள் அம்மை இறங்கி விடுகிறது. இந்த தலத்தில் தரும் தீர்த்தத்தை உடல் மேல் தெளித்துக் கொள்கிறார்கள். வேப்பிலை தண்ணீரை தீர்த்தமாக வாங்கி குடித்துவிட்டு அம்மனை வணங்கி செல்கிறார்கள். மேலும் திருமண வரம், குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் இந்த தலத்தில் வேண்டிக் கொள்கிறார்கள். எந்த வகை நோயானாலும் இங்கு வந்து வழிபட்டால் அம்மனின் அருளால் உடனே குணமாவதாக இந்த தலத்துக்கு வரும் பக்தர்கள் பரவசத்துடன் கூறுகிறார்கள். குறிப்பாக கண் நோய், கண் பார்வை இல்லாதவர்கள் இங்கு வந்து அம்மனை வழிபடுகின்றார்கள். பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறியவுடன் நேர்த்தி கடன்களாக எடைக்கு எடை நாணயம் செலுத்துகிறார்கள். நெய் தீபம் ஏற்றுகிறார்கள். சிலை கண்ணடக்கம், உருவ வகையரா மற்றும் புடவை ஆகியவற்றையும் செலுத்துகிறார்கள். வேப்பிலையை மட்டும் உடையாக உடுத்திக்கொண்டு கோவிலை வலம் வருகிறார்கள். அங்க பிரதர்ஷனம் செய்தல், மொட்டையடித்தல், காது குத்தல், தொட்டில் கட்டுதல், ஆடு மாடு கோழி காணிக்கை செலுத்துதல் ஆகியவை இந்த தலத்தில் பக்தர்கள் செலுத்தும் முக்கியமான நேர்த்தி கடன்களாகும். முகத்தில் உள்ள மருக்கள், பருக்கள் ஆகியன நீங்குவதற்காகவும் வெல்லம், மிளகு ஆகியவற்றை செலுத்துகிறார்கள். குழந்தை வரம் வேண்டுவோர் பரசுராமருக்கு தொட்டில் கட்டுகிறார்கள். கோடி தீபம் ஏற்றுதல் இந்த தலத்தில் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. மேலும் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடன்களாக பிரசாதம் செய்து பக்தர்களுக்கு தருகிறார்கள். தவிர கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்கிறார்கள். இந்த கோவில் திறந்திருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலை 6:30 மணி முதல் பகல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும்.